உள்ளே நுழைபவர்கள் யாரும் பகவானுடைய கண் பார்வையிலிருந்து தப்புவதில்லை. ஒவ்வொருவரையும் பகவான் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார். இது அவரே சொன்னது. அவர் தன் தந்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வார். அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கெல்லாம் அவருடைய தந்தை அவரேதானே. ஆக உள்ளே நுழையும் ஒவ்வொருவரும் பகவானால் பார்க்கப்படுகிறார்கள். பகவான் அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உற்று நோக்கி அவைகளை தீர்ப்பதற்கான அருளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார். நேற்றைக்கு சொன்னதையே மறுபடியும் சொல்கிறேன். ஆசிரமத்தில் நுழைபவர்கள் ஒருவர் கூட வெறும் கையோடு திரும்ப மாட்டார்கள். அவர்களின் மேல்